அப்படி இல்லை. மாணிக் தாகூரோ அப்துல்லாவோ 2 கட்சிகளுடைய முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அல்ல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற நபர்கள் அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எங்களை ஒன்று சொன்னீங்க, நான் ஒன்று சொன்னோன்னு தனிநபர் தாக்குதலாக தான் விமர்சனமாக தான் அதை பார்க்குறேனே தவிர அப்துல்லாவின் கருத்து திமுகவின் கருத்தும் அல்ல, மாணிக் தாகூரின் கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தும் அல்ல. திமுக பெருசா ஷாக் ஆகிடலை. எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும். 15 வாங்கினாங்கன்னா நம்ம 30 வாங்குற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு சொன்னால் கேட்டுக்குவாங்க. இப்போ கடந்த 2-3 பொது தேர்தலில் ஸ்டாலின் அதை சரியாக கையாண்டார். இந்த முறை அந்த அந்த அதிகாரத்தின் மீதான மோகம்னு சொல்லக்கூடாது, அந்த அதிகாரத்தின் மீதான பார்வை கொஞ்சம் டீசெண்டாகவே சொல்லுவோம், பல கட்சிகளுக்கு அதிகமாயிருக்கு. முக்கியத்துவமான அந்த புதுக்கோட்டை மீட்டிங்கில் அமித்ஷா என்ன பேசுவார்னு எல்லாருமே கவனிச்சாங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அள்ளித்தர போறாரா, இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற அறிவிப்பு வெளிப்படுறாரா? இல்லை, தேர்தல் காலத்தில் வர்றாரு. அந்த அமித்ஷா இதுவரை தமிழ்நாட்டில் என்டிஏவின் தலைவர் எடப்பாடி தான் என்று சொன்ன அமித்ஷா இதுவரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லவே இல்லை. கர்நாடகாவில் நம்ம ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம், ஹரியானாவில் நம்ம ஆட்சியை பிடிப்போம், டெல்லியில் ஆட்சியை பிடிப்போம், பீகாரில் திரும்ப ஆட்சியை பிடிப்போம்னு அவர்கள் உறுதியாக நம்பிய மாநிலங்களில் கூட டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிற வார்த்தையை தான் மோடியும் பயன்படுத்தினார், அமித்ஷாவும் பயன்படுத்தினார். இங்கே காலுன்றதுக்கே இன்னும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காத பிஜேபி, அந்த அளவுக்கு வளராத பிஜேபி மோடியின் ஆட்சி வேண்டுமான்னு கேட்கிற அளவுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அத சீட் பேரத்துக்காக இந்த ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அப்படின்னு. ஆமா, இது என்ன பெரிய ஊரறிஞ்ச ரகசியங்க அது. நமக்கு எவ்வளவு சீட் அதிகமாக வாங்கணும், 4 கட்சிக்காரனுக்கு சேர்த்து வாங்கி நம்ம 4 எக்ஸ்ட்ரா வாங்கினா 2வது ஜெயிப்போம், 2 பேர் எம்எல்ஏ ஆகட்டும், எந்த கட்சி தலைவரும் நினைக்கல. விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த இவ்வளவு கிட்டத்தட்ட 3 பொது தேர்தல்கள்ல ரொம்ப சுலபமா ஸ்டாலின் சமாளிச்சார். இந்த முறை அது சவாலா இருக்கும்னு நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். காரணம், நீ கொடுக்குறியா நான் இங்க போகவான்னு சொல்ற இன்னொரு வாசல் திறந்து மிகப்பெரிய சவாலாக விஜய் உருவெடுத்திருக்கிறார். அவர் அன்டெஸ்டடு, நாட் ப்ரூவ்டு அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அவருக்கு என்ன ஆதரவு இருக்கலாம்னு நம்மளால அவரை பிடிக்காதவங்க கூட புறந்தளிக்கலாம் போக முடியும். இப்போ அவர் யாரை பாதிப்பார், யார் மெடியில் கை வைப்பார், இதுபோது அந்த பையன் திமுக அல்லது நிச்சயமா இருக்கும், இருக்கணும். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தோம். 2026 வந்துருச்சு, தேர்தலுக்கான பரபரப்பும் தொடங்கிடுச்சு. திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு காலம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்பவும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு கூட்டணிக்குள்ள. அதுவும் பிரதான கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து அந்த ஒரு குரல் எழும்புது. கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறாரு திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். இந்த பக்கம் திமுகவில இருந்து எதிர்வினையும் மாற்றினாங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதே ஆர்எஸ்எஸ்னுடைய குரல் அப்படின்னு சொல்லிட்டு திரு எம் அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்காரு. பிளவுபட ஆரம்பிச்சிருச்சா? அப்படி இல்லை. மாணிக் தாகூரோ அப்துல்லாவோ 2 கட்சிகளுடைய முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அல்ல அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற நபர்கள் அல்ல. ஓகே. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எங்களை ஒன்று சொன்னீங்க, நான் ஒன்று சொன்னோன்னு தனிநபர் தாக்குதலாக தான் விமர்சனமாக தான் அதை பார்க்குறேனே தவிர அப்துல்லாவின் கருத்து திமுகவின் கருத்தும் அல்ல, மாணிக் தாகூரின் கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தும் அல்ல. ஒருத்தருடைய அபிலாஷைகளை சொல்கிறாங்க, உணர்வுகளை சொல்கிறாங்க. ஆட்சியில் பங்கு அப்படின்னு மட்டும் இல்லை, துணை முதலமைச்சரே வேணும்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருமாவளவன் கட்சியிலேருந்து எழுந்த குரல்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுக்கு இவ்வளோ பலம் இருக்குது, கடந்த தேர்தலோடு இப்போ நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி தேர்தல் காலத்தில் ஒவ்வொரு கட்சியும் தாங்கள் இணைந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்போரிடம், இருக்கிற கட்சியிடம் தங்களுடைய உணர்வுகளை சொல்லி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறது வழக்கமாக நடக்கிறது தான். அது ஒன்றும் ஏதோ கேட்கக்கூடாது அவங்க கேட்டல, தகுதியற்றதை கேட்கல. திமுக பெருசா ஷாக் ஆகிடலை. எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியும். 15 வாங்கினாங்கன்னா நம்ம 30 வாங்குற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு சொன்னால் கேட்டுக்குவாங்க. போனோட தெரியாமல் 15 கொடுத்துட்டோம், 2 குறைச்சிக்கங்கன்னு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க. அப்போ தான் அது 15லையோ அல்லது 2 கூட்டி 17லையோ நிற்கும். இது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற தந்திரா உபயோகங்கள்னு சொல்லுவோமே, அது மாதிரி தான். கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற தலைவருடைய அந்த அந்த வில் பவர், ஆளுமை இதெல்லாம் வெளிப்படுற நேரம். கடந்த 2-3 பொது தேர்தலில் ஸ்டாலின் அதை சரியாக கையாண்டார். இந்த முறை அந்த அந்த அதிகாரத்தின் மீதான மோகம்னு சொல்லக்கூடாது, அந்த அதிகாரத்தின் மீதான பார்வை கொஞ்சம் டீசெண்டாகவே சொல்லுவோம், பல கட்சிகளுக்கு அதிகமாயிருக்கு. ஏன் நாங்கள் ஆளக்கூடாதா, ஏன் நாங்கள் மந்திரி ஆகக்கூடாதா அப்படின்னு நியாயமான உணர்வை சொல்கிறாங்க. இது எப்படி ஸ்டாலின் சமாளிக்கிறார் பார்க்கணும். ஏதோ காங்கிரஸில் ஒரு குரல் எழும்பிட்டனாலேயே வலுவான கூட்டணி சொன்னாங்களே, பொலன்னு உதிஞ்சிச்சேன்னா இன்னும் அந்த சூழல்லாம் வரலை. 2 நாளாக என்ன மாணிக் தாகூர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற போதே 125 இடங்களில் போட்டியிடுகிற தகுதி எங்களுக்கு இருக்குன்னு திருநெல்வேலியில்
அந்த உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதி பூத் கமிட்டி மாநாட்டில் இதே கிரீஷ் சோடங்கர் சொன்னார். அவர் தான் இன்னைக்கு அதிகாரமிக்க நபர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அவர் தான் நேரடியாக கட்சி தலைமையிடம் கருத்துக்களை சொல்றதுக்கான அதிகாரம் படைத்த நபர். அதற்கு அடுத்துனா செல்வ பெருந்தகை, அப்புறம் சிஎல்பி லீடர் ராஜேஷ்குமார். இப்படிதான் அதிகாரம். வேற யாருக்கும் மதிக்கத்தகுந்த தனிநபர்கள் கட்சியினுடைய கருத்தா சொல்றதுக்கு இவங்க மற்ற யாருக்கும் பெருசான அதிகாரம் இல்லை. அந்த சோடங்கர் விஜயை சந்திக்க போறாங்கன்னு சொன்னதோ அல்லது ஒரு கருத்து கணிப்புகளை வச்சுக்கிட்டு மாணிக் தாகூர் ட்வீட் போட்டது, ஜோதிமணி சில கருத்துக்களை ஏதோ ஒன்று உள் மனசுல வச்சுக்கிட்டு கட்சி தலைமை விமர்சிக்கிறது, அந்த சக்கரவர்த்தி ஏதோ ஒன்று சொன்னாரு, ஊபி அரசோட ஒப்பிட்டு கடன் சுமையை பற்றிலாம் பேசினாரு, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டா சோடங்கர் என்ன சொல்றாருங்கிறதா நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம். அப்படியெல்லாம் சொன்ன சோடங்கர் இப்போ விஜயோடு நாங்கள் பேச்சு நடத்தவில்லை, திமுகவுடனான கூட்டணி உறுதியோடு தொடர்கிறதுன்னு ஒரு சொன்ன பிறகு அந்த அர்த்தமற்றதுன்னு சொல்ல மாட்டேன், தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த அந்த வதந்திகள் அல்லது விவாதங்களுக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. இது முற்றுப்புள்ளி, நிரந்தர முற்றுப்புள்ளி அல்ல. அறிவாலயத்திலேயோ டெல்லியில போயோ அவங்க நம்பரை சீல் பண்ணாத வரைக்கும் இந்த வதந்திகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இது ஏதோ திமுகல மட்டும்தான் நடக்குது இல்லை. தேர்தல் நேரிட்ட எல்லா கூட்டணின்னு ஒண்ணு அமைக்க விரும்புகிற எல்லா கட்சிக்கும் நெருக்கடி இருக்கு. அண்ணா திமுக தலைமையில ஒரு கூட்டணி இருக்கா, அதுக்கு பேர் என்டிஏன்னு வச்சுக்கிட்டோம். அங்கே தேர்தல் நெருங்கிடுச்சு, வைகோ ஒரு நடைபயணத்தை போதை பொருளை ஒழித்து சமதர்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஏதோ பயணம் போறாருல, பேரு தான் அதே தவிர அவருடைய நோக்கம் என்ன, தேர்தல் நெருங்குது எல்லாரும் ஒரு மேடையில் இருக்கணும்னு காட்டுறதுக்கு. அதுல காங்கிரஸ் கலந்துக்கலாம், அது வேற விவகாரம். ஒரு கட்சியும் தேர்தலை மனசுல வச்சு சில நிகழ்ச்சிகள் நடத்துற போது புதுக்கோட்டைக்கு அமித்ஷா வந்ததும் தேர்தலை மையப்படுத்தி தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு திருச்சிக்கு திரும்பி கோர் கமிட்டி கூட்டத்தை கூட்டுறாரு, அங்கே சில விஷயங்களை விவாதிக்கிறார். அதிமுக வந்து தங்கமணி வேலுமணி எல்லாம் வந்து பாக்குறாங்க, அதில் கூட்டணியை பற்றியும் பேசியிருக்கிறார். அப்படிங்கும்போது அதுவும் ஒரு கூட்டணி தொடர்பான விஷயம்தான். அதில் முக்கியத்துவமான அந்த புதுக்கோட்டை மீட்டிங்கில் அமித்ஷா என்ன பேசுவார்னு எல்லாருமே கவனிச்சாங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அள்ளித்தர போறாரா, இல்லை ஒரு என்ன சொல்றது, ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற அறிவிப்பு வெளிப்படுறாரா? இல்லை, தேர்தல் காலத்தில் வர்றாரு அந்த அமித்ஷா. இதுவரை தமிழ்நாட்டில் என்டிஏவின் தலைவர் எடப்பாடி தான் என்று சொன்ன அமித்ஷா இதுவரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய மேடைகள்லையும் சொல்லல, சொல்ல வேண்டிய நேரத்திலையும் சொல்லல. இப்பயாவது சொல்லுவாரா? 26 பிறந்துருச்சு, நீங்க சொன்ன மாதிரி கண்ணு கெட்டுற தூரத்துல தேர்தல் வந்துருச்சுன்னா புதுக்கோட்டை மீட்டிங்ல எடப்பாடி பேரையே சொல்லல. ஆனா ஆச்சரியப்படுற மாதிரி, அதிர்ச்சி அடைகிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு அதிர்ச்சி தான் அது. நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இங்க அமையணுமா அப்படின்னு அவர் நிர்வாகத்தின் கீழ் ஏதோ அவரோட மொத்தம் ஒரு கலோக்கியில அர்த்தம் கண்டுகிட்டா அவர் ஆட்சிங்க வரணுமான்னு கேட்கிறாரு. கர்நாடகால நம்ம ஆட்சியை பிடிப்போம், ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். ஹரியானால நம்ம ஆட்சியை பிடிப்போம், டெல்லியில ஆட்சியை பிடிப்போம், பீகார்ல திரும்ப ஆட்சியை பிடிப்போம்னு அவர்கள் உறுதியாக நம்பிய மாநிலங்கள்ல கூட டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிற வார்த்தையை தான் மோடியும் பயன்படுத்தினார், அமித்ஷாவும் பயன்படுத்தினார். மோடி சர்க்கார், மோடி என்ஜின்ற வார்த்தையை பயன்படுத்தல. மாநில தேர்தல் வர்ற போது மாநில கட்சிகளோட இணைந்து போனாலும் சரி, இல்ல பிஜேபி தலைமையில கூட்டணின்னு வந்த போதும் கூட அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை சொல்றது இல்லை. ஆனால் எங்கள் அரசு அமையும், எங்கள் மோடியினுடைய என்ஜின் தான் இழுத்துட்டு போகுதுன்னு கூட மாநிலத்தை கம்பேர் பண்ணி சொல்லாத ஒரு வார்த்தைய இங்கே காலூன்றதுக்கே இன்னும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காத பிஜேபி, அந்த அளவுக்கு வளராத பிஜேபி மோடியின் ஆட்சி வேண்டுமான்னு கேட்கிற அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் அதை காயப்படுத்திருக்குங்கிறத எடப்பாடி மறுத்தாலும் வேற ஒருவரும் மறுக்க மாட்டாங்க. எடப்பாடியின் மனசாட்சி அதை ஒத்துக்கிறோம், ஆமா இது நல்லதில்லை அப்படின்னு. அப்போ அங்கேயும் ஒரு வருத்தம் இருக்குல்ல. சரி, அவங்க எத்தனை சீட்டு கேட்பாங்க, இவங்க எத்தனை ஒத்துக்குவாங்க, எல்லாம் முடியுமா? அவர் எல்லாரையும் கூட்டணியில் திமுக அணியில் இணைய வாய்ப்பில்லாத கட்சிகளை பூரா நம்ம சேர்க்கணும்னு ஒரு வார்த்தையை கோர் கமிட்டிலையும் பயன்படுத்தியிருக்கிறார். தன்னை வந்து சந்தித்த வேலுமணிக்கிட்டையும் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது தினகரன், ஓபிஎஸ். அவர்களை அணியில சேர்த்துக்க எடப்பாடி ஒத்துக்குவாரா, என்ன கண்டிஷன்ல, அது அந்த 2 பேரும் ஒத்துக்குவாங்களா அப்படின்ட்டு குழப்பங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், கனவுகள் எல்லா அணிலையும் இருக்குன்னு. ஆனா இப்ப அதிமுக கூட்டணி குறித்து பின்னாடி பேசுவோம். திமுக கூட்டணியில இவ்வளவு நாட்கள் தனி நபர்கள், செல்வாக்குமிக்க நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை கூட்டணி ஆட்சியாவோ இல்ல தாவேக்காவோட கூட்டணிக்கு போறது அப்படின்ற ஒரு வாதங்களை எடுத்து முன் வச்சாலும் திமுக பெருமளவில் அதுக்கு ரியாக்ட் பண்ணல. நீங்க உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்களுடைய எக்ஸாம்பிள் சொன்னீங்க. துணை முதலமைச்சர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சொல்லலை அப்படின்னாலுமே அங்கே ஒரு சிக்கல் இருந்துச்சு. பட் இங்க மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களும் அக்னாலேஜ் பண்றாரு இல்ல, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் எல்லாரும் காங்கிரஸ் தொண்டர்கள். அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கேட்க தாங்க செய்வாங்க. அமைச்சரவையில பங்கு கொடுங்கன்னு கேட்பாங்க, 6 மந்திரி கொடுங்கன்னு கேட்பாங்க.
அதை ஒத்துக்கிட்டு பேச வேண்டியெல்லாம் திமுக அந்த நேரத்துல பேசட்டுமே. நான் தான் சொன்னேன், எல்லா கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கு, தகுதி இருக்கு, ஏக்கம் இருக்கும், கனவுகள் இருக்குன்னு வார்த்தைகளை அடுக்கணும். நான் ஒருத்தருக்கு ஒரு உணர்வுகளை போட்டுக்கோங்க. என்ன தப்பு இருக்கு? கேட்க தான் செய்வாங்க. திருமாவளவன் கடந்த முறை எல்லாருக்கும் 6 கொடுத்து நீ யார் நீ யார் நீ யாருன்னு பிடிச்சாங்க. இப்ப நாங்கெல்லாம் 12 குறைஞ்சி வரமாட்டோம்னு சொல்லுவாங்க, இடதுசாரிகள் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதனால சொன்னேன், ஸ்டாலின் இந்த முறை எப்படி சமாளிக்க போறாருன்னு பார்க்கணும். இதை கேட்கறதே தப்புங்கிறது இல்லை. அது மாதிரி கேட்குற கட்சிகளுக்கும் ஏதோ நம்ம தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும்னு கேட்கறது வேற. நீங்க வெளியரங்கத்துல பிரஸ் மீட்ல கூட கேட்டுங்க, உள்ள போய் பேச்சுவார்த்தை நடத்துற போது யதார்த்தத்தை பேசினா அந்த கட்சிகளுக்கும் நல்லது, அவர்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணிக்கும் நல்லது. காங்கிரஸ் நாங்க 125 தொகுதியில போட்டியிட தகுதி இருக்குன்னு, தகுதி இருக்கு ரைட்டு, நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோமா? மாணிக் தாக்கூர் இவ்வளவு பேசுறாருல, அந்த கட்சியை வளர்க்க மாணிக் தாக்கூர் என்ன பண்ணான்னு ஒரு கேள்வியை காங்கிரஸ்காரன் கேட்டானா அவர் எங்க போய் நிற்பாரு? நான் வளர்த்திருக்கிறேன் செஞ்சாருன்னா எதுக்காக திக்கி திணறி ஜெயிச்சாரு? 39 தொகுதியில் விருதுநகர் மட்டும்தான் அவ்வளவு திணறல். ஏன்னு மாணிக் தாக்கூருடைய மனசாட்சி சொல்ல வேண்டாமா? 2 மந்திரிங்க இல்லைன்னா மாணிக் தாக்கூர் ஜெயிச்சிருக்க முடியுமா? நான் தனிநபர் விமர்சனமா இதை சொல்லலை. நம்ம இவ்வளவு குரல் கொடுக்குறோமே, அந்த கட்சி வளர்ச்சிக்கு நாம என்ன செஞ்சோம்னு பேசணும். அந்த காங்கிரஸுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு எல்லாரும் பேசுவாங்க. திமுக வெளிப்படையா விமர்சிக்காது. அப்துல்லாவின் கருத்து திமுக கட்சியினுடைய கருத்து அல்ல, சமூக வலைதளத்தில் தீவிரமாக இயங்குகிற ஒரு திமுக தொண்டனின் உணர்வுன்னு எடுத்துக்கிட்டு தான் அதை கடந்து போயிடணும். RS பாரதி அறிவாலயத்தில் நின்றுக்கிட்டு பேட்டி கொடுத்தாலும், திமுக தலைமை கழகம் என்கிற பெயரில் இளங்கோவன் உள்ளிட்ட மூத்த தலைவர் யாராவது அறிக்கை வெளியிட்டால் அன்றி அது கட்சியினுடைய கருத்து அல்ல, ஒரு கட்சிக்காரருடைய கருத்து தான். நீங்க அதை கடந்து போகணும். அவர் ஒன்று சொன்னாரு, ஒரு உணர்ச்சி வசப்பட்டார், ஒரு பதில சொன்னார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உடனே திமுகவுக்கு காங்கிரஸுக்கு சண்டைன்னு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. மாணிக் தாக்கூருக்கும் ஜோதிமணிக்கும் ஓடி வந்து திமுக பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இத்தனை ஆண்டு கால வரலாறுல திமுக காங்கிரஸ் அப்படின்ற கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாவே இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுதுல்ல சார். பெருமளவுல அந்த இடத்துல இப்ப ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதை சீட் பேரத்துக்காக இந்த ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அப்படின்னு. இது என்ன பெரிய ஊரறிஞ்ச ரகசியங்க அது? நமக்கு எவ்வளவு சீட் அதிகமா வாங்கணும், 4 கட்சிக்காரனுக்கு சேர்த்து வாங்கி நம்ம 4 எக்ஸ்ட்ரா வாங்கினா 2வது ஜெயிப்போம், 2 பேர் எம்எல்ஏ ஆகட்டும் எந்த கட்சி தலைவரும் நினைப்பாங்க. விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காரு அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த இவ்வளவு கிட்டத்தட்ட 3 பொது தேர்தல்கள்ல ரொம்ப சுலபமா ஸ்டாலின் சமாளிச்சார். இந்த முறை அது சவாலா இருக்கும்னு நான் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன். காரணம், நீ கொடுக்குறியா நான் இங்க போகவான்னு சொல்ற இன்னொரு வாசல் திறந்திருக்கு. அதுவும் திமுக அதிமுக பத்தி பேசணும். விஜய் பார்வையில இருந்து பார்த்தா அவரும் தன் தலைமையில ஒரு அணி அமைக்கணும்னு மெனக்கிடுறாரு. ராகுல் காந்தி கிட்ட போய் டைம் நேரில் சந்திச்சு விஜயினுடைய சந்திப்புக்கு நேரம் கேட்கிற அளவுக்கெல்லாம் சில பேர் தீவிரமா முயற்சி பண்றாங்க இன்னைக்கும். ஏன்னா கொஞ்சம் உணர்வு ரீதியா கொள்கைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த கொள்கை ரீதியா ஒத்து போறதுன்னா அவங்க காங்கிரஸோட தான். திமுக அணியை பலவீனப்படுத்துறது முதல் பாயிண்ட். அடையாளம் மிக்க தேசிய கட்சி ஒன்று நம்ம அணிக்கு வந்தால் நமக்கு ஒரு பலம் கிடைக்குங்கிறது 2வது பாயிண்ட். பெரிய ஓட் பேங்க் 10% 15% காங்கிரஸுக்கு இருக்கு, அந்த வாக்கு வங்கி நமக்கு வந்துடும், கூட்டி பார்த்து ஆட்சியை பிடிச்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் பாயிண்ட் திமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறது. ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்துறாங்க. அதுக்காக அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் மெனக்கிடுறாங்க. அதுபோல திமுகவை பல்வேறு காரணங்களுக்காக பிடிக்காத சில நபர்கள், மாணிக்கம் தாக்கூர் உட்பட, அந்த அணியில் இருக்க வேண்டாம், நமக்கு மரியாதை இல்லை. சரி, இதே மாணிக் தாக்கூர் நமக்கு மரியாதை இல்லைன்னு 24 நாடாளுமன்ற தேர்தல் போய் சொன்னாரா? எப்படியாவது பிடிச்சி சீட்டு வாங்கிடணும் அண்ணே, என்ன ஜெயிக்க வைங்கன்னா 2 மந்திரிகிட்ட போய் நின்னாரு. நான் தப்பா சொல்லலை, அன்னைக்கு திமுக தேவைப்படுது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க எம்பி ஆகி சேஃபா உட்காந்தோன்னே எம்எல்ஏ வேலை வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அந்த விஷப்பரீட்சையை நடத்துங்கன்னு சொல்ற துணிச்சல் நீங்க நிக்கிற தேர்தலில் எடுக்கணும் எந்த தனிநபரும். அதுதான் ஆண்மையுள்ள பேச்சா இருக்கும், துணிச்சல் மிக்க பேச்சா இருக்கும். இல்லாட்டி நான் ஜெயிச்சுட்டேன் நீங்க என்னவோ பண்ணுங்கப்பா, எப்ப அவங்க டெஸ்ட் பண்ணி பாப்போம்ப்பான்னு நீங்க ஏன் அடுத்தவனை கை காட்டுறீங்க? இது எல்லா கட்சிக்கும் பொறுத்தும் நான் சொல்றேன். புரியுது. ஸோ அந்த வகையில பார்த்தா எல்லா கட்சியிலையுமே அந்த எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. விஜயும் சில காய் நகர்த்தல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அதனாலதான் இந்த வதந்திகள் உயிரோட்டமா இருக்கு. காங்கிரஸ் நிக்குமா போகுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் நீடிக்கிறதுக்கு காரணம் மாணிக்கம் தாக்கூர் போடுற ட்விட்டோ சக்கரவர்த்தி போடுற ட்விட்டோ மட்டும் இல்லை, திரைமறைவில் விஜய் கட்சியினர் நடத்துகிற சில காய் நகர்த்தல்களும் காரணம்னு சொல்றேன். ஓகே, ஆனா இந்த நேரத்துல காங்கிரஸ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னு சொல்றீங்க நீங்க. ஒரு கட்சியினரும் தங்களை சுய பரிசோதனை பண்ணி அந்த நம்பரை பிராக்டிக்கலா கேட்டாதான் கூட்டணி ஒரு வடிவத்துக்கு வரும். 50 குறைஞ்சு நாங்க வரமாட்டோம் காங்கிரஸ் கடைசி வரைக்கும் பிடிவாதமா இருக்கு, கூட்டணி உடையும்னு வச்சு போற பேச்சுக்கு யாருக்கு நட்டம்? திமுகவுக்கும் இழப்பு தான், காங்கிரஸுக்கும் இழப்பு தான். நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல காங்கிரஸை வீழ்த்தியாச்சு பிஜேபி. அது நேரடியாகவோ கூட்டணி வைத்தோ காங்கிரஸை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்பிச்ச மாதிரிலாம் பல பழுத்தோல்விகளை பிஜேபி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு.
கேரளாவில் கூட திருச்சூரில் தொடங்கின அந்த ஒரு எம்பி சீட்டு இன்னைக்கு தலைநகர திருவனந்தபுரத்தினுடைய கார்பரேஷனை பிடிக்கிற அளவுக்கு காங்கிரஸை 2ஆம் இடம் 3ஆம் இடம் தள்ளி பிஜேபி முன்னிலையில் வந்து நிற்கிற அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட வெற்றியை கேரளாலையும் பெற்றாச்சு பிஜேபி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் அவங்களால அதாவது கூட நிற்கிறதுனால வீழ்த்த முடியல. ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தி 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ 10 எம்பி 8 எம்பி இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இதை உடைக்கணும்னு பிஜேபி நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு சந்தேகம் வருது, அப்ப இவங்க பிஜேபியின் குரலாக ஒழிக்கிறீங்களா? அப்துல்லா கேட்ட கேள்வியினுடைய உள் அர்த்தம் அதுதான். எப்படியாவது திமுக இருந்து காங்கிரஸை பிரிக்கணும்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நினைக்கிறாங்களே, அதுக்கு உதவுற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் போன்றவருடைய கருத்து இருக்குது என்ற அந்த ஆதங்கம் தான் அப்துல்லாவின் குரல்ல ஒழிக்குதே தவிர மாணிக்கம் தாக்கூர் விமர்சிக்கிறதா நான் பார்க்கல. அது பொலிட்டிக்கல் கருத்து அதுல உள்ள ஒளிஞ்சிருக்கு. எப்ப நம்மளை பலவீனப்படுத்தினான்னு அவன் நினைக்கிறான், நீ அதுக்கு துணை போறியங்கிற அந்த ஆதங்கம் கலந்த கோபம் தான் அப்துல்லாவுடைய பேச்சுல இருந்தது, அந்த ட்வீட்ல இருந்ததை தவிர வேற எதுவும் நான் பார்க்கல. இத காங்கிரஸ் கட்சியும் புரிஞ்சுக்கணும். முதல்ல பிரிஞ்சு போனா விஜயோட நீங்க விஷப்பரிசு இடத்தெல்லாம் வெற்றியும் கிடைக்கலாம். ஒருவேளை கிடைக்காமல் போ, நல்ல ஓட்டு வாங்கிட்டோம் சார், என்ன பிரயோஜனம்? 18 எம்எல்ஏ இருக்கிறது பெருசா, 1 2 ஜெயிக்கிறது பெருசா? இல்ல வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் இருக்கு இல்ல? அதெல்லாம் வளர்கிற கட்சிக்கு, புதிய கட்சிகளுக்கு தான் அந்த விஷப்பரிசு தேவை, காங்கிரஸுக்கு தேவையில்லை. திமுக விட்டு போயிடாதீங்கிறதுல சொல்லல, வெற்றி கிடைக்குமாங்கிறதையும் சேர்த்துதான் ஒரு இயக்கம் பார்க்கணுன்றதை நான் சொல்லுவேன். தேசிய தலைமை இந்த விஷயத்துல அமைதியா இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்புறாங்க. பட் உள்ளுக்குள்ள அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தியோ இல்லை பிரியங்கா காந்தி அவர்களோ இங்க வந்து பிரச்சாரம் மேற்கொள்றது அப்படிங்கிறது, இந்த பக்கம் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து பிரச்சாரம் மேற்கொள்றது அப்படிங்கிறது தமிழகத்துல எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட்? அதுக்கெல்லாம் இன்னும் 2 மாசம் இருக்கு. இப்பவே அதை பத்தி பேசணும் அவசியம் இல்லை. 1000 கசப்பு நடக்கும், கூட்டணிகள் உடையலாம், இல்லை பயங்கரமான கசப்புகளுக்கு மத்தியிலும் அது அப்படியே தொடரலாம். எல்லா அணிகள்லையும் சொல்கிறேன் நான். அந்த நேரத்தில் இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அந்த 14 நாள் இருக்கு இல்லையா பிரச்சார காலம், அதில் அந்தந்த கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக களமிறங்கிடுவாங்க. விசுவாசத்தோட 90% விசுவாசத்தோட களமிறங்குவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது விஜய் கட்சியாகட்டும், அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளாகட்டும். தேர்தல் களம்னு வந்துட்டா அவன் இறங்கி வேலை செய்வாங்க. ஏன்னா நீ அன்னைக்கு அப்படி அறிவாலயத்துக்கு வரும்போது என்னமோ ஒரு மாதிரி மூஞ்சி வச்சு காட்டினிய அப்படின்லாம் களத்துல காட்ட மாட்டான். சரி சொன்னாரு விடு, இன்னைக்கு நம்ம ஜெயிச்சாகணும், இன்னைக்கு நம்ம எம்எல்ஏ திமுக நிக்குதுங்க, காங்கிரஸ்கார ஓட்டு நமக்கு வேணும், அது மாதிரி காங்கிரஸ் நிக்குதா, அங்கே அதிமுக ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு அதே திமுககாரன் காங்கிரஸ்க்கு வேலை செய்வான். இது அதிமுக தொண்டர்களுக்கும் பொருந்தும். பிஜேபியோட 1000 விமர்சனம் இருக்கலாம், நம்ம எடப்பாடி அப்படி விமர்சிச்சாரு, கடைசி வரைக்கும் எடப்பாடி பேர் அமித்ஷா சொல்லவே இல்லை அப்படிங்கிறதுக்காக பிஜேபி நிற்கிற தொகுதியில் அதிமுக வேலை செய்யாம இருக்க போறான், செய்வான் முழு மனசோடு. இந்த பெர்சன்டேஜ் குறையலாமே தவிர களத்தை விட்டெல்லாம் அவங்க காணாம போக மாட்டாங்கன்றதுக்காக சொல்றேன். அந்த நேரத்துல இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதெல்லாம் தெளிவான பிறகுதான் அவங்க என்ன கருத்துக்களை முன் வச்சு பிரியங்கா இங்க வர்றா, ராகுல் இங்க வர்றாங்க, மோடி என்ன சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர போறார், அதே கோயம்புத்தூர்ல முதலில் சொல்லி அவர் என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணுவார், 2 மாநகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து பண்ணமே, அதுல சில நக்கலா சில காரணங்களை எல்லாம் சொன்னமே அப்படின்னு அவருடைய மனசாட்சி உறுத்துதா, இல்லை அதையெல்லாம் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி மறந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறாரா? ஒரு 6-7 வருஷம் முன்னாடி ஒரு ஏதோ அடிக்கல் நாட்டினமேன்னு மதுரைக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஞாபகம் வருதா? இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இம்பாக்டை பத்தி எல்லாம் இப்பவே பேச வேண்டாம். ஓகே. அண்ட் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்திலே பேசணும். தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியும் அதை வலியுறுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நேற்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அமமுக சார்பில் நடந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல கூட அதை முன்வைக்கிறாரு. கூட்டணி ஒரு கட்சிக்கு அந்த ஆசை இருக்கும் இல்லைங்க, அது நடக்குமாங்கிறது காலத்துல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய பிரதான திராவிட கட்சியில ஒரு கட்சி சொல்றாங்க. இல்ல விரும்ப மாட்டாங்கன்னா அது ப்ரூவ்டு தியரி. இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணின்னு முன்னாடியே சொன்ன போது அந்த கூட்டணியை ஜெயிக்க வைக்கல. அந்த வரலாற்றை கையில வச்சுக்கிட்டு தான் முன்னாடியே சொல்ல வேண்டாம், தேர்தலுக்கு முன்பாகவே அது பலவீனமான கூட்டணியா பார்க்கும் என்பதுல அந்த பாடம் இருக்கு. ஆனா 2006 இந்த சூழல் வந்தபோது காங்கிரஸ் தான் அந்த வாய்ப்பை இழந்தாங்க, அவங்களாவே விட்டு கொடுத்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா நீங்க அமைச்சர்களை இடம் கொடுத்தா கொடுத்துதான் ஆயிருந்திருக்கணும் கலைஞர். சரி பாண்டிச்சேரியில நீங்க கொடுக்க வேண்டாம், இங்கேயும் எங்களுக்கு வேண்டாம், அங்கேயும் நீங்க கேட்காதீங்க, இங்கேயும் நாங்க கேட்க மாட்டோம்னு காங்கிரஸ் வெறும் பாண்டிச்சேரிக்காக தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தாங்க. அவருடைய பலனை தான் இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. அன்னைக்கு கலைஞர் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்தா கலைஞருக்கு வேற வழியே இல்லை, கொடுத்துதான் ஆகணும். அவங்க ஆதரவு இல்லை, ஆட்சியே இல்லை. அந்த அற்புதமான வாய்ப்பை தவற விட்டது காங்கிரஸ் தான். இனி வரும் காலங்கள்ல காங்கிரஸ் மட்டுமல்ல எவர் ஒருவர் அப்படி ஒரு வாய்ப்பை தவற விட மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சுதான் ஒரு நிர்பந்தத்தின் காரணமா ஒரு கூட்டணி அரசு அமைந்தால் அதை மக்கள் ஏத்துக்கிட்டு தான் ஆவாங்க. அதுல என்ன குளறுபடிகள் வருது, அந்த குளறுபடிகளை அந்த ஆட்சியின் தலைமை பொறுப்பாக அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் எப்படி கையாள்றார், இதெல்லாம் பார்த்து தமிழ்நாடும் அதுக்கு பழக்கப்பட வேண்டிய காலம்
மிக நெருங்கிய தூரத்தில் இருக்கலாம், ஓகே. நமக்கு தெரியாது. அப்ப இந்த தேர்தல் அதற்கான சாத்தியம் இருக்கிறதா நீங்க பாத்தீங்களா? தெரியலையே, உங்களோட அதெல்லாம் அனாலிசிஸ் எப்படி இருக்கு? இன்னும் கூட்டணி எல்லாம் முடியட்டும், முடிவாகட்டும். இப்ப என்ன ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? நான் சொல்றேன், கூட்டணி ஆட்சின்னு வந்தா நம்ம என்ன தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு வேற மாநிலத்துக்கு போக போறோமா? இங்கதானே இருக்க போறோம். இல்ல, அதையும் தான் உங்களுக்கு ஒரு கண்டுகளிப்போமே. அனாலிசிஸ் இருக்கும்ல சரி, இந்த கட்சிகளுடைய இந்த நகர்வுகள் பார்க்கும்போது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இல்ல அனாலிசிஸ். அப்படி இல்ல, ரிசல்ட்டை வச்சுதான் நம்ம அதை பேச முடியும். ஓகே. அதெல்லாம் அளவிடுறதுக்கு கருவிகள் கிடையாது. நான் சொன்னா ஜோசியம் சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. ஓகே ஓகே. வர்றதை எதிர்கொள்ளுவோம், அது நல்லதா நடக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற அரசு அமையட்டும். ம். விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 மந்திரி கொடுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அப்படி அமைச்சர் பதவியை பெறுகிற விடுதலை சிறுத்தைகள், அமைச்சர் பதவியை பெறுகிற காங்கிரஸ்காரர்கள், இடதுசாரிகள் ஒருவேளை விரும்பினாங்கன்னா தாங்களுக்கு கிடைக்கிற துறைகளை நல்லபடியா நிர்வகிச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். இல்ல புதுசா விஜய் ஆட்சிக்கு வர்றாரு, வந்துட்டு போட்டு நம்ம விஜய் வந்துட்டாரு, நான் கோச்சிட்டு எங்கிட்ட போக போறேன்னா இங்கே தான் இருக்க போறோம். விஜய் செய்யற நல்லதை பாராட்ட போறோம், விஜய் செய்யற தவறுகளை சுட்டி காட்ட தான் போறோம். அவர் வந்து நல்லது செஞ்சுட்டு போட்டுமே. நமக்கு தனி பெரும்பான்மை கிடைத்தாலும் நம்மை நம்பி வருகிற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம். விக்கிரவாண்டி மாநாட்டிலே விஜய் முதல் கூட்டத்திலே சொன்னார், அவர் கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறாரு. அந்த கூட்டணி ஆட்சி அமையறத காலம் ஒரு வாய்ப்பா கொடுச்சுன்னா அதையும் தான் பார்ப்போமே. வரவே கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது நிர்பந்தத்தின் காரணமாக அமைகிற சூழல் தான் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு தேர்தல் இப்ப வளர்கிற கட்சி விஜய், அவர் சொல்லலாம் ஆட்சியில பங்கு தரேன்னு. எடப்பாடி இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாரா? ஜெயலலிதா என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? கலைஞர் சொல்லியிருக்கிறாரா? அந்த சூழல் வந்த போது லாபகமா அதை கையாண்டு தடுக்க தான் பார்த்தாரே தவிர கொடுக்க வேண்டிய சூழல் வந்த போது கலைஞர் கொடுக்கல. ஆனா இனிமேல் அந்த கலைஞரும் ஜெயலலிதாவும் இப்ப இல்ல. இதே ஸ்டாலின் ஒரு முறை சமாளிச்சார், இன்னொரு முறை அவரால் சமாளிக்க முடியுமாங்கிறது அந்த தேர்தல் முடிவுகள் தான் காட்டும். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திமுக 125 ஜெயிச்சிடுச்சு தனியா. ஆனா இந்த கூட்டணி மந்திரி சபை என்ன சொன்னீங்க அப்படிம்பாரு. திமுக 107 ஜெயிச்சிருக்கு, ஒரு 10-12 வேணும். ஆனா இந்த கூட்டணி வந்துச்சுன்னா எத்தனை மணிக்கு வரீங்க பேசிடலாமா? பாடி லாங்குவேஜ் இதுதான். ஸோ நான் என்ன சொல்றேன், தேர்தல் முடிவுகள் தான் அதை தீர்மானிக்கும். ஒருவருடைய அதிகாரத்தை, ஒருவருடைய உறுதியை அந்த முடிவு, அந்த நம்பர் தான் தீர்மானிக்கும். நீங்களும் நானும் அல்ல. போட்டி இடும்போது அந்த நம்பர்ஸ்ல ஒரு டிமாண்ட் வைக்கும்போது திமுகக்குன்ட்டு இவ்வளோ தொகுதி ஒதுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்ல, அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? இல்ல அதான் ஒரு 150 160 குறையாம நம்ம நிக்க கூடாதுன்னு வருவாங்க. எவ்வளவு பேர் புதுசா கட்சிக்கு கூட்டணிக்கு வந்தால் கூட நம்ம இந்த நம்பருக்கு குறையக்கூடாதுன்னு ஒரு நம்பர். ஜெயலலிதா 2011 எல்லாம் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க, 16 கூட 234 நானே நிக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப குறைஞ்ச இடத்துல நின்று ஆட்சியை பிடிச்ச வரலாறு ஜெயலலிதா கொண்டு. ஆனா கடந்த காலம் மாதிரிலாம் ஒரு தேர்தல் போல ஒரு தேர்தல் இருக்கவே இருக்காது. இனிமேல் வரப்போற ஒன்னொன்னு ஒரு புதிய களம் தான், புதிய காட்சி தான். ஒரு மிகப்பெரிய சவாலாக விஜய் உருவெடுத்திருக்கிறார். அவரு அன்டெஸ்டடு, நாட் ப்ரூவ்டு அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம். பட் அவருக்கு என்ன ஆதரவு இருக்கலாம்னு நம்மால அவரை பிடிக்காதவங்க கூட புறந்தள்ளிட்டுலாம் போக முடியாது. அப்போ அவர் யாரை பாதிப்பாரு, யார் மெடியில கை வைப்பாரு அப்படின்ற போது அந்த பையன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நிச்சயமா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் ஆட்சியை பிடிக்கணுங்கிற வேட்கையில் இருக்கிறேன். சீமானுக்கு ஆட்சி பிடிக்கணும் ஆசை இல்லை, நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். இந்த 2 பேருக்குமே அந்த பயம் இருக்கும், நம்ம ஓட்டை பிடிப்பாரோ. எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்றாரு, அடக்கடவுள் என்னடா நம்ம மெடியில கை வைக்கிறான்னு எடப்பாடி நேரம் ரூமை சாத்திக்கிட்டு 4 பேர்கிட்ட பேசியிருப்பாரு, தன் பையன்கிட்டயாவது அந்த வார்த்தையை பேசியிருப்பாரு. என்னப்பா இருந்தாலும் நம்ம ஓட் பேங்க்ல கை வைக்கிறான் பேசியிருப்பாரா மாட்டாரா? திமுகவுக்கு அந்த பயம் இருக்கும். இளைஞர்கள் அவ்வளவு தூரம் போறாங்களே, அப்ப அவர்களை ஈர்க்கிறதுக்கு என்ன வழி? நேற்று லேப்டாப் கொடுத்தது வரைக்கும் அரசியல் தானே உள்ள ஒழிஞ்சிருக்கு, நல்ல திட்டம். அப்ப அந்த இளைஞர்களை மாணவர்களை நம்ம பக்கம் இழுக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கும் தானே இருக்கு. எல்லோருக்குமே அந்த பதட்டமும் பயமும் இருக்கணும். இப்ப அதிமுக கூட்டணிக்கு வருவோம். அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டு போறாங்க. வேலுமணி அவர்கள் தனியா அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கூட்டணியா வந்தாரு அப்படின்னா அக்கமோடேட் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இபிஎஸ் சொல்லி விட்டதா? இல்ல வதந்திகளுக்கெல்லாம் நம்ம நீங்க உங்களுக்கு ஒரு கருத்து வந்துச்சா, எனக்கு 10 கருத்து வந்திருக்கு. ரொம்பவும் உள்ள போய் வதந்தியை ஒரு அளவுக்கு மேல விவாதிக்க வேண்டாம். நான் கவனிச்ச 2 விஷயம். 150 தொகுதிகளுக்கு மேல எடப்பாடி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டார். என் தலைமையில் ஆட்சி அமைஞ்சா நான் தமிழ்நாட்டை திரும்பவும் தலைநிமித்தி காட்டு, இழந்த உரிமைகளை மீட்பேன்லாம் பல வசனங்களை பேசினார். அதில் சில உண்மை இருக்கலாம். நாங்கள் நல்லாட்சி கொடுத்தோம், அந்த நல்லாட்சியை திமுக சீரழிச்சிடுச்சு, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி தான் முதலமைச்சர் ஆகணும்னு 150 தொகுதி தாண்டி வந்த ஒருத்தர் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிற போது இந்த நிலைமையில கூட அந்த கூட்டணி கட்சி தலைவருங்கிறத மதிக்காம அவர் பேரை கூட சொல்ல மறுக்கிறார் அமித்ஷா. இதனுடைய அர்த்தம் என்னன்னு தான் நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் ஏதோ எடப்பாடியை சீண்டி பார்க்கணுங்கிறக்கா சொல்லல. எப்போ அமித்ஷாவினுடைய மௌனம், அவர் பயன்படுத்துகிற ஓரிரு வார்த்தைகள் கவனிக்க தகுதுன்னு நான் தொடர்ந்து சொல்றேன். அது புதுக்கோட்டை வரைக்கும் என்னுடைய சந்தேகம் தொடருது. அவர் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல.
எதற்காக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நாங்கள் என்டிஏ ஆட்சி அமையும் கூட சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நான் வெளிப்படையாக கவனிக்கிறேன். மோடியின் தலைமையில் அவர் நிர்வாகத்தின் கீழே அந்த ஆட்சி அமையணுமான்னு கேட்கிறாருன்னா இவர் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு, இல்லை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த சுயேட்சை எம்எல்ஏ முதலமைச்சராகிற மாதிரிலாம் சில சினிமா பார்த்துருப்பேன், மொத்த எம்எல்ஏ முதலமைச்சராகிற மாதிரி. அப்படிதான் அது குழப்பமான ஒரு சூழல் வரும், நம்ம அதில் மீன் பிடிக்கலாம், அந்த மீனை கொண்டாந்து நம்ம அந்த ஆசனத்தில் அமர வச்சிடலான்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கிறாரா தெரியல. இன்னைக்கு ஐபி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் மராட்டியத்தில் பீகார்ல அவங்க எல்லாம் எடுபடும், அமித்ஷா அவருடைய இதெல்லாம் இங்கே எடுபடான்னு இருக்கிறாரு. இது வரைக்கும் அமித்ஷாவுடைய எந்த காய் நகரத்திலும் தமிழ்நாட்டில் எடுபடலை, அதுவும் நிஜம். இப்போ அவங்க சில முயற்சி எடுக்கிறாரு, ஆனா கொஞ்சம் தாமதமான முயற்சின்னு நான் பாக்குறேன். இதே தினகரனை ஓபிஎஸ் சேர்க்கணும்லாம் திருச்சியில் உட்காந்து பேசுறாருல, 3 மாசம் முன்னாடி இந்த முயற்சி அவர் எடுத்திருந்தாருன்னா அவங்க வெளியிலேயே போயிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ திட்டங்கள், புதிய மக்களுக்கான நல திட்டங்களுக்கான நிதிகள், புது புது விஷயங்கள், இந்த விஷயத்திலையும் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையாக தான் பார்க்குறாங்க. தன் சொந்த கூட்டணியவே தமிழ்நாட்டில் கண்டுக்கிறதுன்னு அந்த ஒரு அலட்சிய போக்கு இன்னைக்கு பிஜேபிக்கு தொடரணும்னு ஒரு வருத்தத்தோட பதிவு பண்றாங்க. ஓகே. ஆனால் ஓபிஎஸும் டிடிவி அவர்களும் விஜயோடைய பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க சொல்ல, அவர்கள் எங்கள் அணிக்கு வரணும்னு அவர் கூப்பிடுறாரு. அவருடைய எண்ணத்துக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் என்ன முடிவெடுக்கலை, நாங்கள் எங்கள் நலன், அமமுகவின் நலன், தமிழ்நாட்டு நலன், மக்களின் நலன், அதை மனசுல வச்சு சீக்கிரம் முடிவெடுக்கிறோம், இன்னொரு 30 நாள் டைம் இருக்குன்னு தினகரன் சொல்லியிருக்கிறார். அதுல உறுதிப்படுத்தப்பட்டதை பத்தி நம்ம பேசுவோமே. எல்லாரையும் வாங்க. இப்ப காங்கிரஸ் எப்படியா வரணும்னு விஜய் அதையும் தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இங்க சென்னையில உட்காந்துருக்கலாம். ஆதவர்ஜனா உள்ளிட்ட சில நபர்கள் காங்கிரஸ்லயே சில பேரை தூண்டி விட்டு நீங்க பேசுங்க, இந்த தியரியை கொண்டு போய் வைங்க அப்படின்னு தானே. பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய ட்வீட் எதை காட்டுது, யார் சொல்லி அவர் போட்டான்னு ஒண்ணு இருக்குல்ல. அரசியல்ல எல்லாம் தான் நடக்கும். ஓகே, ஆனா அதுதான் நான் கேட்டேன். ஆட்சியில் பகிர்வு அளிக்கக்கூடிய ஒரு கட்சியோட தான் கூட்டணி வைப்போம் அப்படிங்கறத நேத்தைக்கு டிடி தினகரன் அவர்கள் பேசுறாரு. ஸோ அப்படி பார்த்தாலுமே அந்த இடத்துல தாவேக்காதன்னு ஒரு ஆப்ஷனா இருக்காங்க. அப்ப நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா, இல்ல அது ஒரு டிமாண்ட் தானா? தெரியல. இப்ப அமித்ஷா என்ன வேலுமணி கிட்ட சொல்லி அனுப்பிச்சாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இப்படி எல்லாருமே கேட்கறாங்க, எங்களுக்கும் ஆசை இருக்கு ஆட்சியில பங்கு பெறணும்னு. எடப்பாடி என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல. அனுப்பிச்சிருக்கலாம். நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம ஒரு லெவலுக்கு விவாதிக்க முடியாது. அதனாலதான் அதெல்லாம் முதல்ல வெளியில வரட்டும்ங்கிறேன் நான். இப்படிதான் இந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் நாங்க களத்துல இறங்குறோம்னு வந்து சொல்லட்டும், அப்புறம் விவாதிப்போம். தினகரனை பொறுத்த வரைக்கும் 2-3 ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. அவரே 30 நாள் டைம் கேட்டிருக்கிறாரு. பிரேமலதா ஜனவரி 9ன்னு சொல்லிக்கிறாரு. அவர் 2 மாசம் முன்னாடியே சொல்லிட்டார், கடலூரில் நடக்கிற அந்த கூட்டத்துல நாங்க அறிவிப்போம் ஜனவரி 9ன்னு. நேத்தும் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அவருக்கும் 2 ஆப்ஷன் இருக்கு. திமுக அணிக்கும் போகலாம், அதிமுக அணிக்கும் போகலாம். ஓபிஎஸ் உடைய முடிவு என்னவா இருக்கும்? விஜய் இவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாருன்னு சொல்றாங்க. அது எங்க போய் முடியும்? இல்ல, அவர் காங்கிரஸுக்கு தான் ரொம்ப மெனக்கெடுவாரே தவிர ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அது இயல்பான அணியா அமையும். அவங்களும் ரொம்ப மெனக்கெட வேண்டியதில்லை, விஜயும் எப்படியாவது அவங்கள கூட்டியாரணும்னு இல்லை. 2 பேருக்குமான ஒரு இயல்பான வாய்ப்பா அது இருக்கும். காங்கிரஸ்னா ஆல்ரெடி செட்டில்டு. திமுக அணியில அவங்க செட்டில் ஆகிருக்கிறவங்க, அவர்கள் ஆதரவோடு 10 எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்க ஜெயிச்சாங்க. இவர்கள் ஆதரவோடு அவங்க ஒரு 20+ எம்பிக்கள் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நீங்க வார்த்தையில பல பேர் சொல்ற மாதிரி உறுதிப்பட இருக்கிற கூட்டணியில் இருக்கிற ஒரு ஆள் இழுத்துட்டு வரதா விஜய் மெனக்கெடணுமே தவிர இயல்பாக தான் நடக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு நடந்தா அதுக்கெல்லாம் ரொம்ப படாத பாடுபட்டு சேர்த்தாங்க, படாத பாடுபட்டு நாங்க உள்ள போனோங்க அப்படின்னு 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. இயல்பான ஒன்னாதான் இருக்கும் தினகரன் ஓபிஎஸ். அப்படி ஓபிஎஸ் தனித்து ஒரு புது கட்சி தொடங்குவார் அப்படிலாம் நான் பார்க்கல. அப்படி ஒரு வேலை தொடங்கினார்னா அது போட்டியிடுறதுக்கு ஒரு சின்னம் பெறுவதற்கு வசதியா தான் இருக்குமே தவிர அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்கிறதுக்கெல்லாம் அந்த இயக்கம் இருக்காது. அதுக்கான வயசும் இல்லை, அவருக்கு அதற்கான மனநிலை கொண்டவரும் அல்ல ஓபிஎஸ். ஓகே. நிறைவான கேள்வி. விஜயனுடைய இந்த வளர்ச்சி, கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து தேர்தல் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி, கூட்டணிக்காக பல கட்சிகளை கூட்டிட்டு வரக்கூடிய அவருடைய மெனக்கெடல், அண்ட் பல கட்சிகள்ல இருந்தும் ஒவ்வொருத்தரா போய் இணைகிறாங்க. சீனியர்ஸா இருக்கட்டும், இல்லை ஜூனியர்ஸா இருக்கட்டும், இப்படி பல அரசியல்வாதிகள் விஜய் கட்சியில போய் இப்படி இணைகிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? இது என்ன வளருகிற கட்சிக்கு இந்த புதிய வரவுகள், அவங்க சொன்ன மாதிரி சந்தன மரங்களும் வரும், சில கலிசடைகளும் வரும்லாம் சில வசனங்கள்லாம் பேசுவாங்க. எல்லாம் ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் எல்லாம் தான் அடிச்சுக்கிட்டு வரும். ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் எல்லாம் தான் அடிச்சுக்கிட்டு வரும். நல்லவன் கெட்டவன் எல்லாரும் வருவாங்க. அப்படி வர்ற நபர்களை எந்த இடத்துல உட்கார வைக்கணும், என்ன பதவி கொடுக்கணும், யாருக்கு சீட்டு கொடுக்கணும். அப்படி சீட்டு கொடுத்தா ஏற்கனவே நம்ம மன்ற நிர்வாகி ஒருத்தர் இருக்கானே, இத்தனை வருஷமா 20 வருஷமா நான் ஷூட்டிங் போகிற இடமெல்லாம் வந்து நின்னானே, அவனுக்கு எப்படி சமாளிக்கிறது? இல்லை அவனுக்கு கொடுத்தா நம்மளை நம்பி ஒருத்தர் புதுசாக இயக்கத்துக்கு வந்தாரு, அவருக்கு என்ன இந்த ஆளுமை இருக்குல்ல. சாதாரண விஷயம் இல்லை தலைவருங்கிறது. சும்மா லெட்டர் பேரில் ஒரு அறிக்கை எழுதி கீழே தலைவர் விஜய் அப்படின்னு கையெழுத்து போட்டால் மட்டும் இல்லை, 1000 விஷயம் இருக்கு. நான் பயமுறுத்தலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரும் கற்றுக்கணும், பக்குவப்படணும், ஆளுமை பண்பை காட்டணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில்
செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்குறதுல பிரச்சனை இருக்காது. எல்லா இடத்துலையும் அப்படி ஈஸியாக முடிஞ்சிருமா? நான் சொல்ல புரியுதுங்களா? கூட்டணி கட்சிகளை சேர்க்கல. இப்போ காங்கிரஸே சேர்க்குறான்னு வச்சுப்போம், ஒரு 50லேருந்து 60 தொகுதி கொடுப்பாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். அந்த 60 தொகுதியிலே இருக்கிற விஜய் கட்சியுடைய நிர்வாகிகளை அவர் எப்படி சமாளிப்பார்? அந்த 60 பேரில் ஒரு 10 பேர் நம்மால் இருக்கான், அவனை எப்படியாவது திணிச்சொன்னு புசியானது ஒரு முயற்சி எடுப்பார். இன்னும் சில நிர்வாகிகள் தங்கள் ஆதரவு 2 பேர் கொடுக்கணும்பாங்க. அப்போ காங்கிரஸ்காரன் கோச்சுப்பான், நான் கேட்குற தொகுதி தர்றீங்களா இல்லையான்னு. ஏன்னா காங்கிரஸ் அங்கே மட்டும் அப்படியே ரெட்டை வேலை தலைவாழை இலை போட்டு முழு விருந்தா நடக்கும் போது தொகுதிகளை பிரிக்கிறதுல அங்கேயும் பிரச்சனை வரும். இதை எப்படி விஜய் சமாளிக்கிறாருன்னு பார்க்கணும். ஒரு தேர்தல் வர 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 தான் அந்த ஆளுமை பண்பு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். தவறுகள் செய்வாங்க, அந்த தவறுகள் அடுத்த தேர்தலில் திருத்துவாங்க. ஸோ விஜய் இன்னும் கடந்து போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. ஆனால் வளர்கிற கட்சிக்கு இப்படி புதிய வரவுகள் பாசிட்டிவாக தான் நான் பார்ப்பேன். அதை நல்ல விதமாக அவர் எப்படி தக்க வச்சு வழிநடத்திட்டு போறாருங்கிறதுல தான் நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். விஜயினுடைய தலைமை பண்பை, அந்த நிர்வாக பண்பை தெரிஞ்சுக்கிறதுல சொல்ல. ஏன்னா நாளைக்கு ஏதோ ஆள்றாருன்னா நம்மளையும் சேர்த்தானே ஆள போறாரு. அப்போ விஜயை கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் அவரை நான் கவனிக்கிறேன்னு சொல்றேன். ஓகே. ஸோ நிறைய விஷயங்களை தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.